வெல்கம் டு மென்டார் ஸ்டடி சர்க்கிள் அண்ட் யூடியூப் சேனலான எக்ஸாம் கைடன்ஸ். இப்போது டிசம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகத்திலேயே மிகவும் உயரமான பாலம் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. அதோட பேர் என்னென்னா பெய்பாங் ஜியாங். அதோட உயரம் 1854 அடி. அது முக்கியமான 2 மலை பிரதேசங்களான யுன்னான் மற்றும் கைசோவை இணைக்கிறது. அதில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கிளாஸால் அமைக்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா. இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சமூக பொருளாதார மற்றும் ஜாதி வாரியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எந்தெந்த ஃபேமிலிலாம் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இலவச எல்பிஜி கனெக்ஷன் மற்றும் பண உதவியாக ரூபாய் 1600 வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாலியா என்ற மாவட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி வைத்தார். இந்த திட்டமானது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸால் செயல்படுத்தப்பட்டுள்ள முதல் நலத்திட்டமாகும். இந்த திட்டத்தின் கோஷ வாக்கியம் ஸ்வச் இந்தான் பெஹ்தார் ஜீவன். இதன் அர்த்தமானது கிளீனர் ஃபியூயல் அண்ட் பெட்டர் லைஃப், சுத்தமான சமையல் எரிவாயு மற்றும் சிறந்த வாழ்க்கை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பீம் என்ற ஒரு மொபைல் செயலி, மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷனை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியூ டெல்லியில் நடந்த டிஜிதன் மேளாங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துகிறார். இதோட விரிவாக்கம் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. இது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்ற ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில் செயல்படுது. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சிஸ்டம் மூலமாக நமது வங்கி கணக்கில் உள்ள பண பரிமாற்றங்களை கிரெடிட் கார்டு உதவி இல்லாமல் மற்றும் நமது ஸ்மார்ட் ஃபோன் உதவி கொண்டு ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ செய்து கொள்ள வசதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் காலனி இன் த கண்ட்ரி. நெடுங்கயம் என்ற ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய குடியேற்றமானது முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இதுதான் நமது நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள முதல் டிஜிட்டல் ட்ரைபல் காலனி. நாக்டன் என்ற ஒரு சூறாவளி புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டை சமீபத்தில் தாக்கியுள்ளது. சமீபத்தில் நடந்த கணக்கெடுப்பின்படி கடந்த 2016 ஆண்டு வரையில் நிகழ்ந்த மலேரியா நோயினால் ஏற்பட்டுள்ள இறப்பில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒடிசா மாநிலத்தில் அதிகமாக நிகழ்ந்துள்ளது. இதன் விளைவாக அம்மாநிலம் தமன் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதன் விரிவாக்கம் துர்காமா அஞ்சலேரே மலேரியா நிராகரன். இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை அணுக முடியாத இடங்கள், அதாவது சாலை வசதியோ ரயில் வசதியோ மற்ற தொலைத்தொடர்பு வசதிகளோ அற்ற இடங்களில் மலேரியா நோயினை கட்டுப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டமாகும். இதன் காலம் 5 வருடங்கள்.